தான் பிள்ளைக்கு தானே விஷம் கொடுக்குறேன் அப்படின்னு தெரியாமல் விஷத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? இது இப்போ மத்திய பிரதேசத்தில் நடந்து 21 பேர் இறந்து போயிருந்திருக்காங்க. நான் விஷம் அப்படின்னு சொன்னது இருமல் மருந்துங்க. அந்த இருமல் மருந்துனால் மிகப்பெரிய கொடுமையே மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு. இந்த மருந்து எங்கே தயாரிச்சிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் தான் தயாரிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கே போய் சோதனை பண்ணி பார்க்கும்போது பல குளறுபடிகள், அதுவும் சேரக்கூடாத ஒரு ரசாயனம் சேர்ந்து அந்த இருமல் மருந்தே விஷமாக வந்து மாறி இருந்திருக்கு. இதுதான் மத்திய பிரதேசத்தில் குழந்தைங்க குடித்து இறந்து போயிருந்திருக்காங்க. இந்த மத்திய பிரதேசத்தில் நடந்த சம்பவம் இதுக்கு முன்னாடியும் இந்தியாவில் பலவாட்டி சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை தாண்டி எப்படி இருமல் மருந்தில் இது கலக்குது, இது மாதிரி பல விஷயங்களும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த செப்டம்பர் 7ஆம் தேதியில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. முதல்ல அங்கே உள்ள பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க, என்னடா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் முடியாமல் போகுது, ஜுரமாக இருக்குது, ஜலியாக இருக்குது அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே ஜலி ஜுரம் வந்தோடனே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா 2 வயசு 3 வயசுன்னு தான் என்ன பண்ணுவாங்க, சரி எதுவும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னா டாக்டர் கேட்டுட்டு எப்பா இருமுதாப்பா, இருமல் மருந்து, இது மாதிரி பல மருந்துகளை வந்து எழுதுகிறாங்க. அப்படி எழுதிட்டாங்களா இவங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லா மருந்தும் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருமல் மருந்து 3 வேளையும் கொடுக்க வேண்டியது, இது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப மோசமாகுது, சிறுநீரகம் செயலிழந்து போகுது, சிறுநீரே வந்து வரலை. இதனால் அந்த பிள்ளைங்க இறக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தங்களாக இறக்குறாங்க. முதல்ல ஒருத்தங்க இறக்குறாங்க, அடுத்த ஒருத்தங்க அப்படின்னு. ஆனால் முதல்ல இதோட சீரியஸ்னஸ்ஸு அங்கே உள்ள கவர்மெண்ட்டுக்கு புரியவே இல்லை. இப்படி 6 பேர் இறந்ததுக்கப்புறம் எல்லாருமே இந்த சிறுநீரக செயலிழந்து இறந்ததுனால ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு டீமு சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்தவங்களோட குடும்பத்தில் வந்து தண்ணி குடிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த தண்ணியை சோதனை பண்ணுறாங்க. கொசு கடிச்சு இது மாதிரி நடந்திருக்குமா, அது மாதிரி பலகட்ட சோதனைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்தோம் அப்படின்னா, இந்த சம்பவம் வந்து நடந்தது மத்திய பிரதேசத்தில் சிந்த்வாரா அப்படின்னு சொல்லப்படுற மாவட்டத்தில் தான் அதிகம் இறந்துருக்காங்க. பர்டிகுலராக ஒரு மாவட்டம்னா சிந்த்வாரா, கிட்டத்தட்ட 17 பேர் அங்கே மட்டுமே இறந்துருக்காங்க. இந்த மாவட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. ஆனால் அதை விட ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், ஒரு சிறுநீரகம் செயலிழந்திருக்கு, இது மாதிரி ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா நாக்பூரோட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தான் போகணுமா. அங்கே போய் தான் அந்த மத்திய பிரதேசத்தில் அங்கே உள்ளவங்க அங்கே ட்ரீட்மெண்ட் வந்து எடுப்பாங்க. அப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நாக்பூரில் இந்த நேரத்தில் வந்து 36 மூளை அலர்ஜி உள்ளவங்க வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 36 பேரில் 19 பேர் இறந்து போகிறாங்க. இதில் இறந்தவங்களில் மேக்ஸிமம் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க. இதில் ஒரு சில பேர் வந்து டெஸ்ட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து மூளை அலர்ஜி மட்டும் இல்லாமல் சிறுநீரகமாக செயலிழந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அந்த சிறுநீரகம் எதனால் செயலிழந்திருக்குன்னு பார்த்தா இருமல் மருந்தினால் அப்படின்னு நாக்பூர் அந்த அரசு கல்லூரி மருத்துவமனை வந்து கண்டுபிடிச்சிருது. இந்த தகவலை உடனே மத்திய பிரதேசத்துக்கு வந்து சொல்லுது. மத்திய பிரதேசம் கவர்மெண்ட் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி ஓகே, நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது இருமல் மருந்துன்னு ஹாஸ்பிட்டல் சொல்லுதில்ல, நம்ம வந்து இந்த ஒரு 6 பேர் 7 பேர் இறந்துட்டாங்கல்ல, அப்போ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மருந்து என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கோல்ட்ரீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ சம்பவமும் நடந்தது அந்த கோல்ட்ரீஃப் அப்படின்னு சொல்லப்படுற மருந்தால் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இது எங்கே தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம். மத்திய பிரதேச கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து லெட்டர் எழுதுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் சோதனை பண்ணுறாங்க. அப்படி அங்கே சோதனை பண்ணும்போது பல திடுக்கிற தகவல்கள் வெளில வருது. முதல்ல டையத்திலின் கிளைக்கால் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருமல் மருந்தில் கலக்கவே கூடாது. இங்கே நம்ம கவர்மெண்ட் சோதனை பண்ணும்போது 48.6% டையத்திலின் கிளைக்கால் இந்த இருமல் மருந்தில் வந்து இருந்திருக்கு. இது வந்து மிரண்டு போகிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் கொடுத்த அளவு எவ்வளோ தெரியுமா, 0.1% தான் இருக்கணும். ஆனால் இருந்தது 48.6%. கிட்டத்தட்ட அது இருமல் மருந்தெல்லாம் இல்லை, வெறும் விஷம்தான் இருந்திருக்கு. அந்த விஷத்தை தான் மத்திய பிரதேசத்துக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருந்திருக்காங்க, மத்திய பிரதேசத்துக்கு வந்து போயிருந்திருக்கு. இப்படி அந்த விஷத்தை குடித்து அவங்க வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. முதல்ல இந்த டையத்திலின் கிளைக்கால் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பிரச்சனையை முழுசாக நம்மளுக்கு புரியும். இந்த டையத்திலின் கிளைக்கால் எதுக்காக பயன்படுதுன்னா, இதில் இருமல் மருந்துக்கெல்லாம் பயன்படாது. இவங்க சில பேர் ஒரு சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது மலிவாக கிடைக்குதுன்னு யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல சொல்ல வரேன், மூலப்பொருள்களை வந்து கரைக்கிறதுக்காக ப்ரொப்பலின் கிளைக்கால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்துவாங்க. இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகம் பயன்படுத்துறது. இது வந்து ஓரளவுக்கு நன்மையானதுன்னு வைங்களேன். ஆனால் இதை விட மலிவாக எது கிடைக்குன்னா டையத்திலின் கிளைக்கால். அதை யூஸ் பண்ணி மலிவான விலையில் வந்து அந்த இருமல் மருந்து விற்க வேண்டியது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லைங்க. ப்ரொப்பலின் கிளைக்காலை யூஸ் பண்ணணும்,
அந்த மூலப்பொருளை கரைக்கிறதுக்கு. ஆனால் டையத்திலின் கிளைக்காலை யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா மலிவாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது மக்களோட உயிர்களை வந்து கொள்ளுது. மக்கள் சொல்கிறத விட குழந்தைகளோட உயிரை வந்து அதிகம் கொள்ளுது. இது வந்து பெரியவங்களுக்குமே ரொம்ப ஆபத்தான விஷயந்தான். நம்மளோட கல்லீரலை வந்து அரிக்கும். அடுத்து வந்து சிறுநீரகத்தை வந்து அப்படியே செயலிழக்கும். இது மாதிரி கொடுமையான விஷயங்கள் எல்லாம் இந்த டையத்திலின் கிளைக்காலும் எத்திலின் கிளைக்காலும் வந்து பண்ணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சில நிறுவனங்கள் இது மாதிரி வந்து பண்ணுவாங்க. இங்கே இது மாதிரி நடந்ததான்னு தெரில, பட் சில நிறுவனங்கள் வந்து இது கம்மியாக கிடைக்குதுப்பா, அதனால் இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு அதை வந்து பண்ணுவாங்க. உடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா மத்திய பிரதேச போலீஸ் வந்து சென்னைக்கு வராங்க. இங்கே சென்னையில் உள்ள போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு. அந்த ஓனரை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு கோடம்பாக்கத்தில் போய் அந்த ஓனரையும் கைது பண்ணிவிட்டு அந்த நிறுவனம் எங்கே இருக்கோ அங்கேயும் வந்து அந்த மத்திய பிரதேச போலீஸ் போகுது. இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு இது ஒரு வெறும் நியூஸாக வந்துருக்கும். ஆனால் மத்திய பிரதேசத்தில் இது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா 21 குழந்தைகள் வந்து இறந்துருக்கு. இது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு நம்பர். இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இறந்து போனாங்கள்ல 21 பேர், அதில் ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்ததுங்க, ஆனால் நார்மலாக சும்மா ஜாலி ஜுரம் வந்துச்சு, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் நாங்களே விஷத்தை வந்து ஊற்றி கொடுத்துருந்துருக்கோம் அப்படின்னு ஒரு லேடி வந்து அழுதுகிட்டு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள், என் புள்ள இங்கே வெளில வந்தான்னா இந்த ஸ்ட்ரீட்டே வந்து அந்தளவுக்கு ஸ்தம்பிச்சு போகும், அந்தளவுக்கு ஜாலியாக வந்து இருப்பான், ஆனால் அவனுக்கு இந்த நிலைமை அப்படின்ட்டு அவங்க வந்து அழுதுருந்துருப்பாங்க. இதில் இன்னொரு கேஸ் வந்து ஒன்று இருக்குது. செப்டம்பர் 2ஆம் தேதியே வந்து இது மாதிரி என் புள்ள வந்து இறந்துட்டான். நான் நியூஸில் வந்து பார்த்தேன், இது மாதிரி இந்த கோல்டு ரீஃப் இருமல் வந்து குடித்ததுனால குழந்தைங்க இறந்தது அப்படின்னு. ஆனால் என் குழந்தை இறந்ததும் அந்த கோல்டு ரீஃப் மருந்தால் தான். நான் வந்து அதை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என் குழந்தை அதனால இறந்தது. இதை எந்த டாக்டரும் வந்து இப்போ ஒத்துக்க மாட்டாங்க, எந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் நடந்தது அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாப்புல. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருந்திருக்காங்க இந்த சிறுநீரக செயல் இருந்ததுனால. ஆட்டோவை விற்று, இந்த தையல் மிஷினை விற்று, நகையை விற்று அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. எல்லாத்தையும் விற்று சிறுநீரக செயலிழந்ததை வந்து சரி பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் குழந்தைகள் எல்லாம் இறந்து போகும். இவ்வளவும் செலவு பண்ணது குழந்தைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக. இதை யோசித்து பார்த்தோன்னா சளி ஜுரத்துக்காக இருமல் மருந்து குடித்து இந்த சம்பவம் இது இன்றைக்கி மட்டும் நடக்கலை. இந்த மத்திய பிரதேசம் ஒதுக்கி வச்சனாலே ராஜஸ்தான்லேயே பேரலாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்கே இதேமாதிரி இருமல் மருந்து குடித்து 2 குழந்தைகள் வந்து இறந்து போகிறாங்க. இது இப்போ இந்த 2025 நடக்கிற சம்பவம். இதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2020 அப்போ ஜம்மு காஷ்மீரில் 17 குழந்தைகள் 5 வயசுக்கு கீழே உள்ளவங்க, 17 குழந்தைங்க 5 வயசுக்கு கீழே உள்ளவங்க இறந்து போகிறாங்க இந்த இருமல் மருந்தால். இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுதா? இதை விட்டுட்டு இந்தியன் மருந்து கம்பெனி வந்து தயாரிக்குதுல்ல இதே மாதிரி இருமல் மருந்துகள், இது வந்து வெளிநாடு ஏற்றுமதி பண்ணுறதும் நடக்கும் இல்லைங்க. இப்படி அந்த ஏற்றுமதி பண்ண இருமல் மருந்து வந்து ஒரு நாட்டுக்கு போகுது. அங்கே உள்ள காஃபியா அப்படின்னு சொல்லப்படுற மாவட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக சேல் ஆகுது. அப்படி சேலான அங்கே உள்ள மக்கள் வந்து குடிப்பாங்கள்ல, அதை குடித்ததில் மக்கள்லாம் குழந்தைகளுக்கு கொடுப்பாங்கள்ல, அந்த குழந்தைகளுக்கு கொடுத்ததில் இறந்து போகிறாங்க ஏகப்பட்ட மக்கள். 70 பேர். நினச்சி கூட பார்க்க முடியாத நம்பர், 70 குழந்தைங்க. இது காஃபியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாவட்டத்தில் வந்து நடக்குது. இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறுது. ஏன்னா இன்னொரு நாட்டில் இந்தியன் கம்பெனியோட மருந்து போய் வேலை செஞ்சு இறந்து போனாங்க 70 பேர். இது அப்போ பெரிய லெவலில் வந்து பேசுனாங்க. இதுவும் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தாங்க. அதை தாண்டி உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற நாட்டில் இதே இந்திய நாட்டில் தயாரித்து போன மருந்து இதே டையத்திலின் கிளைக்கால் எத்திலின் கிளைக்கால் வந்து அதிகமாகி 18 குழந்தைங்க வந்து இறந்து போணுச்சு. இப்போ இந்த டையத்திலின் கிளைக்கால் எத்திலின் கிளைக்கால்னால் நடந்த இந்த விஷயத்தை மட்டும் யோசிச்சிங்கனாலே வெறும் இருமல் மருந்துனால் நடந்த ஒரு கொலை இல்லாட்டி ஒரு விபத்து அப்படின்னு சொல்லலாமாங்க. எப்படி சொன்னாலும் அத்தனை குழந்தைங்களோட உயிர் வந்து போயிருந்துருக்கு. இதை வந்து இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறதுனே வந்து தெரில. சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி மலிவாக கிடைக்குது அப்படின்னு இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இத்தனை பேர் இறந்துட்டாங்க மத்திய பிரதேசத்தில் அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டேன். இப்படி தெரிஞ்சோன்னா என்னங்க நடக்கும்? நாடு ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக வந்து எல்லாம் செக் பண்ணுவாங்க, மருந்தோட தரம்லாம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது கவர்மெண்ட்டு அவ்வளோ முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்திருக்கும். அதை பற்றி எல்லா மீடியாவும் பேச ஆரம்பிச்சிருந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து அப்படியே லூஸில் விட்டுருவாங்க. இங்கே அந்த மருந்து கம்பெனி வந்து மறுபடியும் இந்த நச்சு கலந்த விஷம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வரும். இதில் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு இடையில, ஒரு 2 வருஷத்துக்கு இடையில இது மாதிரி இருமல் மருந்து குடிச்சு வந்து இறக்குறாங்க.
நம்மளுக்கு தான் ஈஸியாக ஞாபகம் மறதி வந்து இருக்குது. இப்போ இந்த 2022 நடந்த சம்பவத்தையே இது வந்து அப்படியே மறந்துடும். 2027 28 வந்து இது மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கலாம். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை நம்ம பெருசாக வந்து இது பண்ண மாட்டோம். அப்போ புதுசாக நடந்த மாதிரி வந்து நம்ம நினைப்போம். இதை தாண்டி 2022 காலகட்டத்திலேருந்து உலகம் ஃபுல்லாக 300க்கும் மேற்பட்டவங்க வந்து இதே இந்த டையத்தின் கிளைக்கால் அதிகமாகி அந்த இருமல் மருந்து குடித்து இறந்து போயிருந்துருக்காங்களாம். இது உலகம் ஃபுல்லாக உள்ள நம்பர்ஸ். இதில் எனக்கு தோணுன ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மத்திய பிரதேசத்தில் 19 குழந்தைகள் வந்து இறந்து போயிருந்துருக்கு. இது இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து பேசுகிறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர், பல்க் நம்பர். அது மாதிரி ஜம்மு காஷ்மீரில் 17 குழந்தைகள் இறந்ததையும் பல்காக வந்து பேசுனாங்க. எல்லாம் பல்காக இருந்தோன்னு வந்து பேசுகிறாங்க. இதுவே இந்த 19 பேரையும் 19 மாவட்டத்தில் பிரிச்சுப்படுங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குழந்தை இறந்துருக்கு அப்படின்னா இது பெரிய நியூஸாக பேசப்பட்டிருக்காது. ஏன்டா பேசப்பட்டிருக்காது? 19 குழந்தைகள் இறந்துருக்குல்ல, அது பெரிய நியூஸ் தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் ஒரே இடத்துல 19 பேர் இறந்ததுனால தான் கவர்மெண்ட்டே வந்து என்னடா அது பெரிய பிரச்சனை, இத்தனை பேர் இறந்துருக்காங்க, எதனால் இறந்துருக்காங்க அப்படின்னு சோதனை பண்ணி இது இருமல் மருந்துனால நடந்திருக்கு அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறாங்க. இதுவே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு உயிர் அப்படின்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு தான், இது வந்து ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, இப்போலாம் நடக்கலை, ஒரு பேச்சுக்கு வைங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு உயிர் அப்படின்னா இந்த குழந்தைக்கு ஏதோ ஒத்துக்கலை போல் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு சிறுநீரகத்தில், அதனால் செயலிழந்துட்டு அப்படின்னா அந்த குழந்தையோட பாடியை ஃபேமிலிகிட்ட கொடுத்துருப்பாங்க. எதனால் அந்த குழந்தை இறந்துருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. இதுவே ஒரே மாவட்டத்தில் 19 பேர் 17 பேர் இறந்தோன்னு தான் இது வந்து கவர்மெண்ட்டே வந்து சீக்கிரம் வந்து சோதனை பண்ணி இருமல் மருந்துனால நடந்திருக்குன்னு தெரியுது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒன்றுன்னா எப்போ அந்த குழந்தை ஏதோ சிறுநீரகத்தில் பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு தானே சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி என் மனசில் வந்து வந்துச்சு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நேரடியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.